கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 22 வசனம் 32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பிரியமானவர்களே, விட்டு விலகாமல் கர்த்தரை உறுதியாய் நம்பி அவரை ஒருபோதும் மறுதலிக்கிற வாழ்க்கை வாழாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். லூக்கா 22:31 முதல் 34 வரையுள்ள வசனங்களில் பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பேதுரு கர்த்தரோடு கூட பயணித்தவர். நான் காவலிலும் சாவிலும் உம்மோடு கூட வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று உறுதியாக தைரியமாக சொன்னவர். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக அழைத்து கொண்டு போனபோது பேதுரு பயந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே சேவல் கூவுவதற்கு முன்பு 3 தரம் அவரை மறுதலித்து பின்பு அதை உணர்ந்தவராய் கர்த்தரிடத்திலே மனம் கசந்து அழுது மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை மறுதலித்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருப்போமானால், இனி என்னை கர்த்தர் சேர்த்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி நாம் அவரை விட்டு விலகி வாழாமல் அவரிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை உணர்ந்து மனம் கசந்து நாம் அவரிடத்தில் திரும்புவோமானால் நிச்சயமாக அவர் நம்மை சேர்த்து கொள்வார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே விசுவாச குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும் நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் மன்னிப்பை பெற்று நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் அவருக்குள்ளாக ஸ்திரப்படுத்துகிறவர்களாய், விசுவாச ஓட்டத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், வழுவாமல் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களாக எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ்வோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருப்போம், அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு முடிவு பரியந்தம் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.